ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி காலையில் சாப்பிட போகிறேன். என்ன சாப்பிட போகிறேன்னா, மெதுவடையும் காஃபியும் தான் சாப்பிட போகிறேன். நைட்டு சுட்டதா, அதனாலே எனக்கு காஃபிக்கும் மெதுவடையும் காலையில் சாப்பிட பிடிக்கும். அதனால இந்த வடை எடுத்து வச்சுருந்தேன். இந்த மெதுவடையை கடிச்சிக்கிட்டு அப்படியே காஃபியை குடிக்கும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. சாப்பிடாதவங்களாம் இப்படி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இன்றைக்கி நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னு சொன்னால், எனக்கு இந்த தைராய்டு பிரச்சனை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த தைராய்டு பாட்டில் இதில் மாத்திரை இருக்குது. இதை நான் 2 மாதமாக போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் எனக்கு தைராய்டு இருக்கிறதே தெரிஞ்சுது. எதுக்குன்னா, ஒரு 4-5 வருஷமாக உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கும். உட்காந்துட்டு இப்போ எந்திரிக்கவே வேணான்னு தோணும், அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் காலையில் எழுந்திரிக்கவே முடியாது. இதே சூழ்நிலையில் ஓடிக்கிட்டு இருந்துச்சா, அப்புறம் பார்த்தா என் பொண்ணுக்கு சாப்பாடு கட்ட காலைல 6 மணிக்கெலாம் எந்திரிச்சா தான் கட்ட முடியும். அதனால பார்த்தா எந்திரிக்கவே முடியல. அந்த மாதிரி சூழ்நிலையில் சரி டாக்டரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போனேன். இந்த மாதிரி நான் சொன்னோடனே டாக்டர் ஒரு தைராய்டு டெஸ்ட் எடுக்க சொன்னார். அப்புறம் எடுத்து பார்த்தா தைராய்டு இருக்குது அப்படின்னு சொன்னார். நீங்கள் இந்த மாத்திரையை போடுங்க, உங்களுடைய டயர்ட்னஸ் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொன்னாரா. அதனால் அப்புறமா நான் அதை போட்டேன். இப்போ 2 மாதமாக தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். உண்மையிலே அந்த டயர்ட்னஸ்ஸே இல்லை எனக்கு. அந்த மாதிரி அது சொல்லவே முடியாது, அந்த மாதிரி ஒரு டயர்ட்னஸ். அதனால் 100ல் 90% பெண்கள் தைராய்டுனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுலேயே நிறைய பேருக்கு இருக்குது. அதனால் உங்களுக்கு கூட இந்த மாதிரி டயர்டாக அப்படி எப்பயுமே இருந்தால் நீங்கள் போய் டாக்டர் பாருங்கள். இதே நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு டாக்டர் எடுக்க சொன்னாங்களா, ஆனால் அப்போ எனக்கு தைராய்டு இல்லை. இப்போ பார்த்தா இருக்குது. அதனால் நீங்களும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா டாக்டரை போய் பாருங்கள். நான் இந்த மாதிரி விஷயத்தில் நிறைய பாதிக்கப்பட்டேன். அதனால தான் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கிறேன்னு, நம்ம வீட்டில் நிறைய பேர் வீட்டில் நம்மளுக்கு உடம்பு சரியாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வான்னு சொல்கிறவங்க தான் இருக்கிறாங்களே தவிர, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. இதுவும் என் அனுபவத்துலேருந்து தான் நான் சொல்கிறேன். அதனால் நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கிறேன்னு. ஏன்னா நான் அப்படி பார்த்துக்காம விட்டுட்டேன். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப உடம்பு முடியாத சூழ்நிலையாக ஆகி போயிட்டேன். அதனால் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம இருந்தால் தான் நம்ம பிள்ளைங்களை நல்லா பார்க்க முடியும். அது கூட பிறந்தவங்களோ யாராக இருந்தாலும் நம்மளை போல் நம்ம பிள்ளைங்களை யாருமே பார்க்க மாட்டாங்க. அதுவும் இன்றைக்கி உள்ள சூழ்நிலைகளில் ரொம்ப அந்த மாதிரி சூழ்நிலை ஆகி போயிடுச்சு. அதனால் முக்கியமாக பெண்கள் நல்லா உங்கள் உடம்பை பார்த்துக்கங்க. இந்த மாதிரி டயர்டாக இருந்தால் நீங்களும் போய் டாக்டரை பார்த்து மாத்திரை சாப்பிடுங்க, நல்லா